திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் மணிவாசக பெருந்தகை அளிச்சத திருவாசகம். திருவாசகத்திலிருந்து திருப்பள்ளி எழுச்சி, அதில் 3வது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது பிறுபொடு நமக்கு தேவனர் செறி கலல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். பாடலின் பொருள். பொழுது விடிந்து விட்டது. கூவின பூங்குயில் கூவின கோழி. பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக கோழி கூவிவிட்டது. குருகுகள்னா சின்ன சின்ன பறவைகள். அதுகள்லாம் அப்படியே இயம்பினா அதுக ஒளி எழுப்பி கொண்டே பறந்து செல்கின்றது. இந்த இயற்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அருளாளர்கள்லாம் அற்புதமாக வர்ணிப்பாங்க. அதில் ஞானசம்பந்தரும் அதை மாதிரி தான். அதுபோல் நம்ம மாணிக்க வாசகரும் அந்த இயற்கையோடு இணைந்து, ஏன்னா வளமான ஒரு இடத்துல சாமி இருந்தால் தான் அந்த உள்ள பகுதியில் இருக்க மக்கள் நல்ல இன்பமோடு வாழ்ந்து பெருமானை வழிபாடு செய்து வாழ முடியும். துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு நல்ல சூழல் இருக்கணும். அந்த சூழல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அருளாளர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. திருப்பெருந்துறை வயல் மண்ணா வயல் சூழ்ந்த இடம், அந்த மாதிரி ஆறு சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அற்றே நடியே நதிகை கெடில அப்படின்றார். கெடில நதியை சொல்லுவார். பித்தா பிரேசூடியில் பார்த்தீங்கன்னா பித்தா பிரேசூடி பெருமானை அருளாளா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்தினை வைத்தாய் பெண்ணை யாரு ஓடுதங்க. அதுபோல் எந்த ஒரு பாடலில் நீங்கள் பார்த்தாலும் அந்த வயல், ஆறு, குளம், ஏரி, பொய்கை இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். அப்படி நம்ம இந்த பாடல்லையும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்லையும் நம்மளுடைய மணிவாசகர் கூவின பூங்குயில் அப்படியே எப்படி வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில். அதெல்லாம் நினச்சி பாருங்கள். இப்போலாம் நம்ம இருக்கோம், இப்போ ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு கோழியோ பூங்குயில்களோ குருகுகளோ அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அவங்க இரவு 12 மணி 1 மணி வரைக்கும் வேலைகள்லாம் பார்த்துட்டு அலுவலக பணிகளை பார்த்து விட்டு உறங்க செல்வதே 1 மணி. அதிகாலையில எழுந்திருக்கிற வழக்கமே இப்போ மாறிடுச்சு. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணி அப்படியெல்லாம் எழுந்திருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு இந்த மாதிரி பாடல்கள்லேருந்து நாம் உணர முடியுது. அதிகாலை பொழுது, அது மார்கழி மாதம். கூவின பூங்குயில் கூவின கோழி கூப்பிட்டுருச்சு, எழுந்திருக்கணும், வயலுக்கு போகணும், வேலைகளை பார்க்கணும், அன்றாட வேலைகளை அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. குருகள் இயம்பின சங்கம். சங்கு ஒளி மிக முக்கியமாக நம்ம திருக்கோயில்களில் ஒலிக்கக்கூடிய இயற்கையாக கிடைத்த ஒரு நாதம். சங்கு கடல்லேருந்து கிடைத்த ஒரு அற்புதமான ஒளி தரக்கூடிய ஒரு சாதனம். அதான் இயம்பின சங்கம். கோயிலில் சங்கம் ஒலிக்கிறது கேட்கின்றது. ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து. தாரகைனா நட்சத்திரங்கள். அதோட ஒளியெல்லாம் மங்கி என்ன ஆகுது, சூரியனோட ஒளி வருது. ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது
விருப்போடு நமக்கு தேவனர் செறிகழல் தாளினை காட்டாய். பெருமானே, உன்னுடைய திருவடிகளை விருப்பமோடு எங்களுக்கு காட்டி அருள்வாயாக. இந்த பாடல்ல மணிவாசக பெருந்தகை விருப்பத்தோடு உன்னுடைய திருவடியை தேவ நற்செறி கலல் தாளினை காட்டாய். உன்னுடைய இணையார் திருவடி இருக்கே, அந்த திருவடியை தான் நிறைய புகழ்ந்து சொல்லுவார் மணிவாசகர். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் பர். இந்த இணையில்லாத திருவடி, அந்த திருவடிக்கு ஈடு இணையே கிடையாது. வேற எதையும் நம்ம இணையாக சொல்லவே முடியாது. அதனால இங்கேயும் அதான் சொல்றாரு. அங்க ஒரு பாடல்ல சொல்றாரு, இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புணர்த்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ. 13வது தலைப்பில் அமைந்துள்ள திருப்புவள்ளியில அந்த பாடல்ல சொல்றார். எடுத்துடனே இணையார் திருவடி அப்படின்றார். இந்த பாடல்ல தேவ நற்செறி கலல் தாள் இணை காட்டாய். உன்னுடைய திருவடிகள் இருக்கே, அந்த திருவடிகளை விருப்பமோடு எங்களுக்கு காட்டி அருள்வாயாக. ஏன் அப்படின்னா, அந்த திருவடி தான் நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது, வீடு பேரை கொடுக்கக்கூடியது. அதுதான் அந்த திருவடி புகழ்ச்சி. திருவடியை தான் புகழணும். திருவடியை நம்ம போனோன்னே பெருமானுடைய திருவடிகளை தான் பார்க்கணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் திருவடி கீழ். அததான் இங்க சொல்றாரு. தேவ நற்செறி கலல் தாள் இணை காட்டாய். திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே, திருப்பெரும் துறையில் உறைந்து இருக்கக்கூடிய சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய். யாவராலும் அறிய முடியாது. வெண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா, யாராலையும் அறிய முடியாது. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். ஆனா எனக்கு எளிவந்த தன்மையோட குருவாக உபதேசித்து, அதுதான் சொல்றார். யாவரும் அறிவறியாய், தேவர்களாலும் மூவர்களாலும் மற்றைய யாராலும் இன்ன தன்மையன் என்று அறியும்னா எம்மான். அப்படி அறிய முடியாத அந்த பெருமான் மணிவாசகருக்காக எழுந்தருளி குருவாக குருந்த மரத்தடியில் காத்திருக்கார். மணிவாசகர் வருவாரு வருவாரு அப்படின்னு இவர் காத்திருக்கார். அதான் சொல்றார். யாவரும் அறிவறியா, எல்லாருக்கும் அறிய மாட்டாதவனியே, ஆனா எனக்கு எளியாய், எமக்கு எளிவந்த தன்மையோடு இறங்கி அருள் செய்தாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அந்த பள்ளி எழுந்தருள சொல்லி தான் சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த துயல் அப்படிங்கிறது அஞ்ஞானத்தை குறிக்கக்கூடியது. துயல்ல நம்ம எதையாவது உணர்றோமா அப்படின்னா உணர முடியாது. அதே சமயம் விழிப்பு நிலை அப்படிங்கும்போது மெய்ஞானத்தை குறிக்கக்கூடியது. அதனாலதான் அந்த விழிப்பு நிலைக்கு வரணும் தான் நமக்கு ஆன்மாவுக்கு. பெருமானுக்கு தூக்கமோ விழிப்போ அவருக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கு தான் அந்த நிலைகள்லாம், கனவு நனவு இந்த நிலைகள்லாம் நமக்கு தான். இப்போ நமக்கு சொல்றது தான் பெருமான், நமக்குள்ள இருக்கக்கூடிய பெருமான். பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு வெளியில இருப்பதாக நம்ம பாவனை பண்ணாலும் சாமி எங்க இருக்காரு? நமக்கு உள்ளதான் இருக்கார். தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடொன்னா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன்கிறார். அதான் சொல்றாரு. எம்பெருமான் பள்ளி எழுந்த யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய், எமக்கு எளிவந்த தன்மையாக இருக்கக்கூடிய பெருமானே, ஆசிரியனாக உபதேசித்து ஆட்கொண்டார். கொடையே அருள் வள்ளலே கருணை கடலே பெருங்கருணை பேராரே எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாய் என்று இந்த 1வது பாடலில் விண்ணப்பிக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. தொடர்ந்து நாம் திருப்பள்ளி எழுச்சியும், அதைத் தொடர்ந்து நம் அருளாளர்கள் 274 பாடல் பெற்ற தலங்கள் சென்று 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 இறைவனை பாடிய அற்புத தலங்கள், அந்த தலங்களையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் 12 திருமுறையெல்லாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை
சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.